ஹனுமார் பார்த்தார், லங்கையில வந்துவிட்டு நாம என்னமோ இப்படி ராத்திரி காலத்துல என்னமோ திருடன் கண்ணை வச்சு திருடி சாமான எடுத்துன்னு போறா போல போறது சரியில்லை. நம்ம பேரை நிலநாட்டிட்டு போகணும். இந்த ஊர்ல வந்தது வந்துட்டோம் தேகாந்தரத்துக்கு. நம்ம பேர் சரியா ஒரு மணியா அந்த ஊர்ல போய் பல்ல அடிச்சுட்டு திருப்பி கப்பல்ல வந்துட்டாங்க நம்ம ஊருக்கு. நம்ம போனா அங்க போய் ஒரு பெரிய மகத்தான காரியத்தை நடத்தினான்ங்கிற பெருமை இருக்கணும். சுவாமி காக்க போறாள் ஹனுமாரே என்ன பண்ணினேன்னு கேட்டாள். நாம விஸ்ராவிதம்மயா, தொட்டுள்ள படுத்துட்டு இருக்கிற குழந்தைக்கு முதல் கொண்டு ராமா உங்க பேர் தெரிய முடியா பண்ணிட்டு வந்துட்டேன் நாளாம் ஹனுமார். லங்கையில தொட்டுள்ள படுத்துட்டு இருக்கிற பயலுக்கு முதல் கொண்டு ராமான்னா தெரியும்னே தூக்கி போடும். நாம விஸ்ராவிதம்மயா அப்படி பண்ணிட்டு வந்துட்டேங்கிறார் ஹனுமார். அப்படி இருக்கணும். அவன் சத்ரு தேசத்துக்கு போறவன் அது மாதிரி காரியத்தை சாதிக்கக்கூடிய வீரனா இருக்கணும். ஹனுமார் ஊருக்கு வந்துட்டு ராவணனை பார்க்காமே என்னமோ புஷபுஷன்னு சீதையை கண்டேன்னு போய் ராமன் இடத்துல சொன்ன, இது என்னமோ ஒருமனே சாமான்யமான தூதன் செய்யற காரியமா போயிடும். இது நாம் செய்யற காரியம் இல்ல, சுவாமி அனுப்பிச்ச ஒரு தூதன் நாம் இப்படி பண்ணக்கூடாது, இது அழகா பண்ணணும் தீர்மானம் பண்ணால் சொல்லுவார். ஆனா அந்த புத்திமான் செய்யற காரியத்தினுடைய பெருமை என்ன, ஹனுமார் பண்ணத்தாலதான் பாதி காரியம் ராமனுக்கு கவலை இல்லாம போயிடுதுன்னு. என்ன பண்ணினா இந்த காடெல்லாம் அந்த வனத்தெல்லாம் அழிச்சார். அசோக வனத்தெல்லாம் ஒரேடியா மரங்களை முறிச்சு தள்ளுற போது பட்சிகள் அங்க கத்துறது, ராட்சசிகள் அங்கிருந்து ஓடித்தது. எல்லாத்தையும் போய் ராவண இடத்துல போய் சொன்னாள். இது மாதிரி ஒரு குரங்கு வந்து சீதையோட பேசித்தது. ஒரேடியா விருஷ்டத்தை எல்லாத்தையும் முறிச்சு தள்ளி பட்சிகள் அங்க தர்றது. நம்ம அசோகவனமே போயிடுதுன்னு போய் கத்தினாள் எல்லாருமா.